ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். நாங்கள் என்ன ரெசிபியோட இந்த வாட்டி வந்திருக்கோன்னா தால்மா. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டே அன்னைக்கு ஏகாதேசி. இந்த வாட்டி வர ஏகாதேசி வந்து ஆஷாட ஏகாதேசி, அப்புறம் சயன ஏகாதேசி அண்ட் ஆனி மாதத்தில் வர ஏகாதேசி வந்து ரொம்ப விசேஷம் பூரியில் வந்துட்டு. அப்போது அந்த டைமில் தான் ரத யாத்திரை நடக்கும். அங்கே அது ஒரு 9 நாட்களுக்கு நடக்கும். துவாதேசி அன்னைக்கு தான் ஜெகநாதர் மறுபடியும் ஒடிசாவுக்கு வருவார். இன்றைக்கி நாங்கள் என்ன ஸ்பெஷலோட வந்திருக்கோன்னா டால்மா. இதுதான் வந்து ஒடிஷாவில் வந்துட்டு ஜெகநாதருக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்துட்டு கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், சவுச்சவ், கேரட், அப்புறம் சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, பரங்கிக்காய், அப்புறம் ஒரு டம்ளரில் பருப்பை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். இதுக்கு கூடவே கொஞ்சம் பொருட்களை நாங்கள் வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் தனியா, 4 வரமிளகாய், அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தேங்காய் போட்டு வறுத்து அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் காமிச்ச காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி போட்டு வேக வச்சுட்ருக்கோம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அது வறுக்கணும்னு சொன்னோம்ல, அது கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு இதில் போடணும். எப்படி வருது சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு நாங்கள் அது காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த பருப்பை நல்லா மசிச்சு போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் சொன்னோம்ல சில பொருட்கள் அரைக்கணும், தனியா தேங்காயெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். கடைசியில் கொஞ்சோண்டு எண்ணெய் குத்தி ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து நமக்கு இப்படி தான் வந்திருக்கு இந்த டால்மா. நாங்கள் வந்து இதை அவலோட சாப்பிட்றோம். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, கலரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, வாசனையும் நல்லா வருது. இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரிலாம் கூடலாம் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.